மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பாஸ்கா எண்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். பாஸ்காவினுடைய மகிழ்ச்சி இந்த வாரமும் நிலையாக நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க இந்த நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு மீண்டும் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த காட்சி கொடுத்தலில் சீடர்களிடத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை நாம் காண்கிறோம். முதலில் சீமோன் பேதுரு மற்ற எல்லா சீடர்களையும் நோக்கி, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்பச் செல்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய ஒரே நம்பிக்கையான இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் உடன் இருக்கவில்லை. அவர் இறந்து விட்டார், உயிர் தெழுந்தாரா என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் எப்பொழுது மீண்டும் தங்களை சந்திப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் மிகவும் குழப்பமுற்றவர்களாய் பழைய நிலைமைக்கே போகிறார்கள் என்று சொல்லிதான், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லியும் மற்றவர்களும் சேர்ந்து சொல்கிறார்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் எவ்வாறு இருக்கிறாரோ, குடும்ப தலைவி எவ்வாறு இருக்கிறாரோ, அதே போலத்தான் அவருடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். இங்கு பேதுரு கூறுவது போல, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னதும் அவருடைய சீடர்களும் நாங்களும் வருகிறோம் என்று அவர்களும் அவர்களை பின்தொடர்கிறார்கள். ஆக நம்பிக்கை இழக்கின்ற பொழுதும், நாம் கவலையில் இருக்கின்ற பொழுதும் ஆண்டவரை உற்று நோக்கி நாம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் நம்மை பார்த்து அவர்கள் திரும்புவார்கள். பழைய நிலைமைக்கு அவர்கள் விரக்தியின் அடையாளம், பழைய நிலைமைக்கு செல்கிறது அவருடைய விரக்தியின் அடையாளம். மேலும் அவர்கள் இயேசுவை காண்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, மீனொன்றும் படவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் இல்லை என்கிறார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஒரு தாய்க்குத்தான் தெரியும் அவருடைய என்னென்ன தேவை இப்பொழுது என்று. அவர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள். அந்த விரக்தியின் அடையாளம்தான் இல்லை என்ற ஒற்றை வார்த்தை. இல்லை என்றால் பல வார்த்தைகளில் அவர்கள் பதில் கூறியிருக்கலாம். ஆமாம், மீன் பிடிக்கவில்லை, ஏனென்றால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது, நாங்கள் முற்றிலுமாக அந்த வேலையில் ஈடுபடவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் இல்லை என்று விரக்தியின் அடையாளமாக கூறுகிறார்கள். மேலும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு, படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன்கள் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அவர்கள் அதை செய்கிறார்கள். அந்த இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு, அங்கே நிற்பவர் இயேசுதான் என்று கண்டுகொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்மை யாரெல்லாம் உண்மையாக அன்பு செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நம்மையும் புரிந்து கொள்ள முடியும். அன்று ஆண்டவருடன் இயேசுவை அன்பு செய்த அன்பு சீடர் யோவான் தான் அவர்களை, ஆம், இது ஆண்டவர் தாம் என்று கண்டுகொண்டார். அதுபோல நாமும் நம் உறவுகளோடு, நம் குடும்பங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்கள் உள்ளத்தளவில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்து, அவருடைய வெளிப்புறத்தை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் உள்ளத்தளவில் உண்மையாக இவர்கள்தான் அவர்கள் என்று நாம் நம்மையே அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்களா என்று நம்முடைய குடும்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்று இயேசு கிறிஸ்து படகை இறங்கியவுடனே கரியினால் தீழி மூட்டப்பட்டிருப்பதையும், அங்கே சென்று நீங்கள் இப்போது பிரித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி, உணவருந்த வாருங்கள். ஆக உங்களுக்கு தெரியும், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய்க்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பிள்ளை பசியாக இருக்கிறது என்று. ஆக ஒரு தாயினுடைய வார்த்தை தான், உணவருந்த வாருங்கள், நீங்கள் பசியாக இருப்பீர்கள், இத்தகைய வேலை பளுவினால் நீங்கள் இருப்பீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஊட்டம் தேவைப்படுகிறது என்று சொல்லி ஒரு தாயை போல ஆண்டவர் இயேசு உணவருந்த அழைக்கிறார். அவர்களும் பாருங்கள், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை, ஏனென்றால் அவர்களும் அறிந்து கொண்டார்கள். ஆக ஒரு பிள்ளைகளை பார்த்து தாய் சொன்னது போல தாயை பார்த்த அந்த பிள்ளைகள், ஆம், இவர்தான் இயேசு என்று அறிந்து கொண்டதனால் அவர்கள் துணிந்து கேட்கவில்லை. மேலும் அந்த இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு 3ஆம் முறையாக தோன்றுகிறார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இதுபோன்று பல முறை ஆண்டவர் இயேசு தோன்றி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை மீண்டுமாக உற்சாகப்படுத்தி அவருடைய உயிர்ப்பின் நற்செய்தியை மீண்டுமாக அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திக்கற்றவர்களாய் சென்றுவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர்களுக்கு நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி பல இடங்களில் காட்சி கொடுத்து அவர்களை தேற்றுகிறார். அவர்களை தேற்றுகின்ற இந்த நேரத்தில் இறைவன் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அதே போல நாமும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய பல வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார், என்னுடைய திக்கற்ற நிலையில் ஆண்டவர் என்னோடு இருப்பார். நான் கவலையாக இருக்கின்ற பொழுது, துன்பங்களில் இருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்னை தேற்றுவார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சாட்சி பகர்வார் என்ற அந்த மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது இறைவனுடைய ஆசீர் நமக்கு என்றும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.